அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். மரபு தொடர்களில் ஒளி மரபுகள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இதுலேருந்து ஒரு மதிப்பெண் நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸ்கூல் புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இந்த ஒளிமரபுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கலெக்ஷனாக கொடுத்து ஒரே வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகேவா? வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது புது சேனல். பழைய சேனல் சில நபர்களால் ஹேக் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் இந்த சேனலில் தான் வீடியோ வரும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாருமே லைக்கும் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எருது, இதோட ஒளிமரபு எக்காலமிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எருதோட ஒளிமரபு எக்காலமிடும். குரங்கோட ஒளிமரபோட பெயர் என்ன? அளப்பும். குரங்கு இதோட ஒளிமரபு அளப்பும் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கம் முழங்கும் அப்படின்னு சொல்லுவோம், அதோட ஒளிமரபு. நரி அதோட ஒளியை ஊளையிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புலி அதனுடைய ஒளிமரபு உருமும். குயில் இதனுடைய ஒளிமரபு கூவும். குயில் கூவும். கூகை இதோட ஒளிமரபு குழரும். கூகையோட ஒளிமரபு குழரும். யானையோட ஒளிமரபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளிரும். யானையோட ஒளிமரபு பிளிரும். எலியோட ஒளிமரபு கீச்சிடும். எலிக்கு கீச்சிடும். ஆந்தையோட ஒளிமரபு அலரும். ஆந்தைக்கு அலரும். காகத்தினுடைய ஒளிமரபு கரையும். காகத்தினுடைய ஒளிமரபு கரையும். கிளி பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கொஞ்சம் அப்படின்னு கூட சொல்லுவீங்க, பட் அது சரியில்லை. கிளி பேசும் அப்படிங்கிறது சரியான ஒளிமரபு. கோழி கொக்கரிக்கும். கோழியோட ஒளிமரபு கொக்கரிக்கும். சேவல் கூவும். குயில் கூவும், சேவலும் கூவும். பூனை அதனுடைய ஒளிமரபு சீரும். பூனைக்கு சீரும். மயிலினுடைய ஒளிமரபு அகவும். மயில் அகவும். வண்டு இதனுடைய ஒளிமரபு முரளும் அப்படின்னு சொல்கிறாங்க. முரளும். ஆடு இதனுடைய ஒளிமரபு கத்தும். நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமே கத்துது, சத்தம் போடுது அப்படின்னு முடிச்சிருவோம். பட் அதுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. ஓகேங்களா? குதிரை கனைக்கும். குதிரை சத்தம் போடுறது கனைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாத்து கத்தும், கழுதையும் கத்தும். வாத்தும் கத்தும், கழுதையும் கத்தும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பசு கதரும். பசு கதரும். அதனுடைய ஒளிமரபு கதரும். அணில் கீச்சிடும். அணில் கீச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 24 முடிஞ்சிருச்சிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கரெக்டாக வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தடுத்த மரபு தொடரில் இருக்க மீதி டாபிக்ஸையும் நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.